இதெல்லாம் வஸ்திரத்தை உணர்த்தின அப்புறம் இப்படி பண்ணுவாள். இப்போ இப்படி இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சம்பிரதாயங்கள். சாஸ்திரங்கிறது 8 வயசில் பூணல் போடணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், இதெல்லாம் சம்பிரதாயம். ஆகவே அபூர்வம்னு ஆகக்கூடாது, முன்னாடி இல்லைன்னு ஆகக்கூடாது. அதாவது நீங்கள் பண்ணினாதான் அடுத்த தலைமுறைக்கார ஆளுக்கு இருக்குன்னு வழக்கம் வரும். ஆக இந்த சந்தியாவந்தன விஷயத்துக்காக சர்மா சாஸ்திரி மூலமாக நிறைய அது என்ன சொல்கிறது, ஜனரஞ்சகமாக வைதிக விஷயத்தை பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு. அதில் இந்த இதுக்கு மாப்பிள்ளையும் தயார் பண்ணி கனபாடிகளும் வேத வித்தியார்த்திகளையும் அழைச்சின்னு அவளும் வித்தியார்த்திகளும் பாடசாலை கும்பகோணத்தை நடத்தின்னு இருக்கார். அவள்லாம் அழைச்சின்னு இன்றைக்கி வைதிகமான முறையில் புது விதமான மேனேஜ்மெண்ட்டு, பழைய மேட்டர் பழசு, புது விதமான இதை பிரச்சாரத்திற்கான புது வழிகள்லாம் கண்டுபிடிச்சி இந்த சந்தியாவந்தனத்தை பற்றி சொல்கிறதுனால மற்ற விஷயங்கள் விட்டு போச்சுன்னு இல்லை. பொது ஜனங்களுக்கு வேண்டிய விஷயத்துக்காகவும் போன மாதம் ஒரு பக்தி பிரச்சார எதுவும் நடத்தியிருக்கார். ஸ்திரீகளுக்கும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி, அதாவது சமானமான விசாரதாரா, ஒரே விதமான சிந்தனை ஓட்டம், வைதிகத்தை பற்றி ஸ்ரத்த 2 பேருக்குமே தேவை. புருஷாளுக்கும் தேவை, ஸ்திரீகளுக்கும் தேவை. அவள் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய நல்லது அவளையும் செய்யணும். அதாவது என்னன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியத்துக்கு அவள் என்ன ஒத்தாசை பண்ணணுமோ அதையும் ஸ்திரீகள் பண்ணி, இந்த கர்மானுஷ்டானங்கிறது 2 பேருக்கும் நல்லதே கொடுக்கக்கூடியது. நீங்கள் ஜபம் பண்ணாலும் குடும்பத்துக்கு நல்லது, அவள் துளசி பூஜை பண்ணாலும் உங்களுக்கு நல்லது. ஆகவே எல்லாருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்வதர்மத்தை, ஸ்ரேயான ஸ்வதர்மோ விகுணா பரதர்மா ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதः சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்மணா தமபியர்ச்ய சித்திம் விந்ததி மானவஹ. ஸ்வகர்மணா தமபியர்ச்ய சித்திம் விந்ததி மானவஹ. ஒரு குருக்கள் ஏதோ அலங்கார தீபாராதனை பண்ணுறார். இப்போ கங்கா கரையில் கங்கா ஹாரதி பண்ணுறான்னா அவள் பண்ணக்கூடிய விஷயத்தை அவள் பண்ணுறா. அவா என்ன தர்ம காரியத்தை பண்ணணுமோ அதை பண்ணணும். எல்லாரும் செய்ய வேண்டிய இது இவ எல்லாரும் உபநயனம் பண்ணின்றவா எல்லாரும் செய்ய வேண்டியது சந்தியாவந்தம். ஸ்வகர்மணா தமபியர்ச்ச. அதனால் அவாவாளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அனுஷ்டானங்களை பண்ணுறது மூலமாக அவாவா புண்ணியத்தை அடையலாம். ஸ்வதர்மங்கிறது முக்கியம். அவர் அதை பண்ணின்னு இருக்காரு, இவர் இது பண்ணின்னு இருக்கார் இல்லை. தன்னுடைய கடமை பகவானால் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட, சாஸ்திரங்களால் சொல்லப்பட்ட கடமைகளை செய்வதன் மூலமாக அந்த புண்ணியத்தை நாம் வாங்கிக்கலாம். அந்த புண்ணியத்தை நீங்கள் க்ஷேத்திரத்தில் சந்நிதியில் இப்படி வெல் ஆர்கனைஸ்டு, அது வெல்லுங்கிறது ஆர்கனைஸ் பண்ணும்படியாக இருக்குது. கிணறு கிடைக்க மாட்டேங்கிறது, அது வேறு. அது வேறு. இது வெல் ஆர்கனைஸ்டாக நல்ல ஏற்பாட்டோடு இதை நிகழ்ச்சியை நடத்தியிருக்கா. இதெல்லாம் தேவைப்படுறது. யஜ்ஞோபவீதம்னு ஒரு புஸ்தகம், பரிசேஷனம். பரிசேஷனம்னா அது இப்படி சுற்றுறதா இப்படி சுற்றுறதா, புத்தகத்தில் பரிசேஷனங்கிறத எப்படி இல்லை, அதுக்கு ஒரு புஸ்தகம் போட்டிருக்க. யஜ்ஞோபவீதம் ஒரு புஸ்தகம். இன்னொரு புஸ்தகம் ஸ்திரீகளை பற்றி, அவளுடைய நியமங்களை பற்றி ஒரு புஸ்தகம் போட்டிருக்க. 2 புஸ்தகம் போட்டிருக்கார். ஸ்திரீகளுடைய நியமங்களை பற்றி 2 புஸ்தகங்கள் போட்டிருக்கார். இந்த மாதிரியெல்லாம்
புஸ்தகங்கள்லாம் போட்டு இது மூலமாக விட்டுப்போன ஒரு தர்ம பரம்பரையில் மறுபடியும் துளிர் விடுறதுக்கு, மறுபடியும் ஒரு பசுமை காஞ்சி போனதை மறுபடியும் பசுமையாக்கிறதுக்கு. ரொம்பவும் விட்டுட்டோம்னா இந்த பசுமை இல்லாமல் அது சுமையாயிடும், அது இதாக போயிடும். கொஞ்ச நாள் விட்டுருந்தோம்னா மறுபடியும் பிடிச்சிக்கலாம், ரொம்ப நாள் விட்டு போயிடுத்துனா அது அடிக்கடி ஞாபகப்படுத்தி இந்த பிரச்சாரங்கிறது வைதீக பிரச்சாரத்தை இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுத்து சொன்னால் ஜனங்களுக்கெல்லாம் அக்கறை இருக்குது, ஸ்ரத்தை இருக்குது. ஏதோ காரணத்தினால வாத்தியார் கிடைக்கல, நேரம் இல்லை, இல்லைன்னா சரியாக சொல்கிறவா இல்லை, இப்படி ஏதோ காரணத்தினால இவா சைடு காரணமாக அவா காரணமாங்கிறது இல்லை, மொத்தத்தில் விட்டு போன நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் பிரச்சாரப்படுத்தணும், ஞாபகப்படுத்தணும், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் தீர்த்து வைக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த நல்ல விஷயம் நடந்துட்டுருக்கு. இந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வடநாட்டில் இருந்தாலும் சரி, நம்ம ஊரில் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, எல்லாரும் அந்த ரிஷி பரம்பரை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுண்டு அந்த ரிஷிகள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலோ